வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேபி பவுடர் பாதுகாப்பு. பல வருஷமா நம்ம வீடுகள்ல இருக்கிற ஒரு பொருள் இது. ஆனா ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேல வழக்கு, அப்புறம் கேன்சர் பயம்னு நிறைய கேள்வி வருது இல்லையா? நிஜமாவே இது சேஃபா? இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஜான்சன் அண்ட் ஜான்சன் நியூஸ், அப்புறம் பொதுவா டால்க் பவுடரோட பாதுகாப்பு பத்தின சில ஆய்வு தகவல்கள், இதையெல்லாம் வச்சு ஒரு தெளிவான பார்வைக்கு முயற்சி பண்ணுவோம். என்னென்ன ஆபத்துகள் நிஜமாவே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? சரி, முதல்ல அந்த பெரிய நியூஸ பத்தி பாப்போம். ஜான்சன் அண்ட் ஜான்சன் கிட்டத்தட்ட $9 பில்லியன் கொடுத்து அவங்க டால்க் பவுடரால கேன்சர் வந்துச்சுன்னு போட்ட ஆயிரக்கணக்கான கேஸ்களை செட்டில் பண்ண போறதா சொல்றாங்க. ஆமா, இது பெரிய தொகை தான். அவங்க ஏற்கனவே வட அமெரிக்காவுல அப்புறம் உலகம் முழுக்கவே டால்க் பவுடர் சேல்ஸ நிறுத்திட்டாங்க. ஆ 2020லயே நிறுத்திட்டாங்க. இப்போ கார்ன்ஸ்டார்ச் பவுடர் தான் விக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பிசினஸ் டிசிஷன் தானா. அவங்க பொருள் பாதுகாப்பானதுன்னு இன்னமும் சொல்றாங்க. ஆமா, அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் செட்டில்மெண்ட், இன்னொரு பக்கம் எங்க பொருள் சேஃப்னு சொல்றாங்க. இதுவே கொஞ்சம் குழப்பமா தானே இருக்கு. நிச்சயமா. இங்க நம்ம முதல்ல டால்க்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது இயற்கையா கிடைக்கிற ஒரு கனிமம். அதோட பாதுகாப்பு பத்தி ரொம்ப நாளா கேள்வி இருக்கு. முக்கியமா டால்க் பூமிக்கு அடியில கிடைக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஆஸ்பெஸ்டாஸ்னு ஒரு இன்னொரு கனிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, இந்த ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது டால்க வெட்டி எடுக்கிறப்போ ஆஸ்பெஸ்டாஸ் கலக்காம எடுக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அப்படி ஆஸ்பெஸ்டாஸ் கலந்த டால்க பயன்படுத்தினா அது மெசோத்திலியோமா மாதிரியான கேன்சரோட தொடர்புடையதுன்னு நல்ல ஆதாரங்கள் இருக்கு. மெசோத்திலியோமானா? அது நம்ம உள்ளுறுப்புகளை சுத்தி இருக்கிற ஒரு மெல்லிய லேயர் இருக்கு இல்லையா, அந்த திசுக்களை பாதிக்கிற ஒரு வகையான கேன்சர். கொஞ்சம் அரிதானது, ஆனா ஆபத்தானது. அது மட்டும் இல்ல, இந்த ஆஸ்பெஸ்டாஸ் கலந்த டால்க்கு சுவாசிச்சா நுரையீரல் கேன்சர் ரிஸ்க்கும் அதிகமாகும். அதனால தான் உலக சுகாதார அமைத்தோட ஒரு பிரிவு IARCன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆஸ்பெஸ்டாஸ் கலந்த டால்க மனிதர்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கும் ஒரு பொருளா வகைப்படுத்தியிருக்காங்க. ம். ஆனா ஜான்சன் அண்ட் ஜான்சன் அவங்க பவுடர்ல ஆஸ்பெஸ்டாஸ் இல்லன்னு சொல்றாங்களே. ஆமா, அவங்க ரொம்ப காலமா அதான் சொல்லி வராங்க. அது தனி விவாதம். சரி, ஒருவேளை ஆஸ்பெஸ்டாஸ் இல்லாம சுத்தமான டால்க் பவுடரா இருந்தா கூட அது சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆஸ்பெஸ்டாஸ் இல்லைனாலும் டால்க் தூளை சுவாசிக்கிறது நாளடைவுல இருமல், மூச்சுவிட சிரமம் மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கலாம். குறிப்பா குழந்தைங்களுக்கு இது பெரிய ரிஸ்க். ஏன்னா அவங்களோட சுவாச குழாயெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன், டால்க் தூசியோட தொடர்ந்து வேலை செய்றவங்களுக்கு கூட நுரையீரல் பாதிப்பு, சில சமயம் கேன்சர் வர ஆபத்து அதிகம்னு சில ஸ்டடிஸ் சொல்லுது. அப்போ டால்க் வேண்டான்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் கார்ன்ஸ்டார்ச், அதாவது சோள மாவு பவுடருக்கு மாறிட்டாங்களே, அது பாதுகாப்பானதா? அதுல என்ன பிரச்சனை? இது ஒரு முக்கியமான கேள்வி. சோள மாவு பவுடரை சுவாசிக்கிறதும் சொல்லப்போனா நுரையீரலுக்கு நல்லதில்ல. அதுவும் எரிச்சலை உண்டு பண்ணலாம். இங்க அடிப்படை விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பொடியான பொருளை, அது டால்கா இருக்கலாம், சோளமாவா இருக்கலாம், எதை சுவாசிச்சாலும் அது நுரையீரலை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்போ கார்ன்ஸ்டார்ச்சும் 100% சேஃப் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, குழந்தைங்களுக்கு இது முக்கிய கவலைனாலும் பெரியவங்களுக்கும் ஆபத்தில்லைன்னு சொல்லிட முடியாது. எந்த தூளை சுவாசிச்சாலும் பிரச்சனை வரலாம். சரி, அப்போ குழந்தை நல மருத்துவர்கள், இந்த பீடியாட்ரிஷியன்ஸ்லாம் என்ன பரிந்துரைக்கிறாங்க? பவுடரே போடக்கூடாதா? அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப வருஷமாவே டால்க் பவுடரை பயன்படுத்த வேண்டான்னு தான் சொல்றாங்க. இந்த சுவாசம், கேன்சர் ரிஸ்கால. சோளமாவு பவுடரை பத்தி கேட்கும்போது 2ல 1 செலக்ட் பண்ணணும்னா அது டால்கை விட பெட்டர் சாய்ஸா இருக்கலாம். ஆனா பொதுவா பல நிபுணர்களோட கருத்து என்னன்னா, இந்த சுவாச பிரச்சனைகளை கணக்குல எடுத்து 2 வகையான பவுடரையும் தவிர்க்கிறது தான் நல்லது. அப்போ டைப்பர் ரேஷுக்கு என்ன பண்றது? அதுக்கு நிறைய மாற்று வழிகள் இருக்கு. பெட்ரோலியம் ஜெல்லி மாதிரி ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி டைப்பரை மாத்தணும். சில நேரம் வீட்ல இருக்கும்போது குழந்தைய கொஞ்ச நேரம் டைப்பர் இல்லாம காத்தோட்டமா விடலாம். ஆனா சில பெற்றோர்கள் பவுடர் போட்டாதான் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறாங்களே, அப்படி ஒரு சூழ்நிலையில அப்படி ரொம்ப அவசியமா பயன்படுத்தியே ஆகணும்னு நினைச்சா ஒரு சின்ன டிப் இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவான அளவு பவுடரை முதல்ல உங்க கையில எடுத்துக்கோங்க. குழந்தை முகத்துக்கிட்ட இல்லாம தூரமா வச்சு காத்துல அதை பரவாம மெதுவா ஸ்கின்ல தடவணும். ஓ, டைரக்டா போடாம கையில எடுத்து. ஆமா, கையில எடுத்து, அதுவும் ரொம்ப குறைவா. அப்போ சுவாசிக்கிற ஆபத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். சரி, அப்போ இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து என்ன புரியுதுன்னா, டால்க், சோள மாவு 2 வகை பவுடர்லயுமே சுவாசம் சம்பந்தமான ஆபத்து இருக்கு. ஆமா, டால்க்ல மட்டும் ஆஸ்பெஸ்டாஸ் கலந்திருந்தா அது கூடுதல் கேன்சர் ஆபத்து. அதனால பெரும்பாலும் குழந்தை நல நிபுணர்கள் பவுடரை தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி.
இந்த பேபி பவுடர் பாதுகாப்பு பத்தின சர்ச்சையெல்லாம் நாம தினமும் பயன்படுத்துற மற்ற அழகு சாதன பொருட்கள், மற்ற நுகர்வோர் பொருட்கள்ல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள், ஃபைன் பார்ட்டிகல்ஸ், அதோட ஆபத்துக்களை பத்தி நம்மளை யோசிக்க வைக்குதா? நாம அதையெல்லாம் எவ்வளவு கவனமா கையாளணும்னு இது ஒரு நினைவூட்டலா இருக்குதா? யோசிச்சு பாருங்க.